பப்ளிக் எக்ஸாம்ல எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க உங்க ப்ரிப்பரேஷனை 3 ஸ்டேஜஸா பிரிச்சுக்கணும். பிஃபோர் குவார்டர்லி, பிஃபோர் ஹாஃப் இயர்லி அண்ட் ஃபைனலா பிஃபோர் பப்ளிக். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பிஃபோர் குவார்டர்லி நீங்க ஒரு நாளைக்கு மினிமம் கண்டிப்பா 3 hours படிக்கணும். இந்த 3 hours நீங்க என்ன படிக்க போறீங்க? உங்களோட புக் பேக் கொஸ்டின்ஸ், அது 2 மார்க்கோ 4 மார்க்கோ 3 மார்க்கோ 5 மார்க்கோ, நீங்க 10th இருந்தா 7 மார்க்கோ, சோஷியல்ல மேப், புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ஸை சூப்பரா தரவா படிங்க. இதை படிச்சாலே 85% ஆஃப் மார்க்கை நீங்க குவார்டர்லி எக்ஸாம்ஸ்ல ரொம்ப ஈஸியா எடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பிஃபோர் ஹாஃப் இயர்லி. இந்த ஹாஃப் இயர்லிக்கு முன்னாடி இருக்க டைம்ல நீங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிக்க வேண்டியிருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா 1 hour என்ன செய்ய போறீங்க? இந்த டைம்ல தான் நீங்க புக் பேக்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ், நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ், ஏன் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் கூட படிக்க போறீங்க. அதுக்கு நிறைய PDF அவைலபிளா இருக்கு. அந்த PDF எல்லாம் முன்னாடியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிடைக்கிற எக்ஸ்ட்ரா 1 hourல நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் ஒரு நோட் புக் போட்டு எழுதி வைங்க. நிறைய ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. இது உங்களுக்கு கடைசி நேரத்துல உதவும். இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் பிஃபோர் பப்ளிக் எக்ஸாம். உண்மையை சொல்லணும்னா இப்போ நீங்க எவ்வளவு நேரம் படிச்சாலும் தப்பு இல்லை. ஆனா கண்டிப்பா மினிமம் ஒரு 5 hours ஈச் டே நீங்க படிச்சே ஆகணும். நீங்க ஏற்கனவே ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு மோஸ்ட் போர்ஷன்ஸை கவர் பண்ணிருப்பீங்க. ஆனா இப்போ அதெல்லாம் திரும்ப படிச்சு திரும்ப நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். எவ்வளவு டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாம் டென்ஷன் இல்லாம பண்ணலாம். ஹாஃப் இயர்லிக்கு முன்னாடி இருக்க டைம்ல உங்களை நிறைய ஷார்ட் நோட்ஸும் ஃபார்முலாவெல்லாம் நோட் புக்லயும் எழுதி வைக்க சொன்னல, அதெல்லாம் இந்த டைம்ல நீங்க சீக்கிரமா படிக்கிறதுக்கு உங்களுக்கு செம சூப்பரா ஹெல்ப் பண்ணும். இப்படி மல்டிபிள் ஸ்டேஜஸ்ல மல்டிபிள் டைம் பீரியட்ஸ்ல கான்ஸ்டன்டா நீங்க படிச்சுட்டே இருந்தா நீங்க 500 out of 500 எடுக்கிறதோ இல்ல 600 out of 600 எடுக்கிறதோ ஒரு கம்ப்ளீட் கேரண்டியா இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை முதல்ல ஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே நினைச்சாலும் அதை ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஒவ்வொருத்தருமே சாம்பியன்ஸ்.